This sermon, Modern Events Are Made Clear by Prophecy, was delivered on Monday evening, December 6, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at the Orange Bowl in San Bernardino, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா சான் பெர்னாண்டினோவில் உள்ள ஆரஞ்சு பவுல் என்னும் இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்தில் மாடர்ன் ஈவென்ட்ஸ் ஆர் மேட் கிளியர் பை ப்ராபசி, தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்படுகின்றன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Let's bow our heads. Dear Heavenly Father, we thank Thee tonight because that You answer prayer for us. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறீர் என்ற காரணத்தினால் நாங்கள் இன்றிரவு உமக்கு. This poor dear woman laying there where surgery has failed. But, oh God, we remember the first surgery was ever performed in the earth. You did it yourself. You've taken from the side of Adam a rib, closed up the incision and made a wife. இங்கே படுத்திருக்கிற இந்த அன்புள்ள ஏழை ஸ்திரிக்கு அறுவை சிகிச்சையானது பலனளிக்காமல் போயிருக்கிறது. ஆனால் ஓ தேவனே, பூமியில் செய்யப்பட்ட முதல் அறுவை சிகிச்சையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீரே அதை செய்தீர். நீர் ஆதாமின் பக்கவாட்டிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து பின்னர் அந்த இடத்தை மூடி அந்த விலா எலும்பினால் ஒரு மனைவியை உண்டு பண்ணினீர். Oh Father, I pray tonight that Your hand will come down now and will perform this great thing that we're asking for. ஓ பிதாவே, நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான காரியத்தை உம்முடைய கரமானது இறங்கி வந்து நிகழ்த்த வேண்டும் என்று இன்றிரவு நான் ஜெபிக்கிறேன். And these others, Lord, this woman that's suffering with the mental oppression, all others who's got requests, we just commit them to Thee, Father, with our whole hearts in the name of Jesus Christ. Amen. கர்த்தாவே, மன சம்பந்தமான கொடுமையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீயையும் மற்றவர்களையும் வேண்டுகோள்களை உடைய மற்றவர்களையும் பிதாவே, எங்களுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். Indeed, a privilege to be here tonight and have this fine audience look at and find singing those wonderful little choir. இன்றிரவு இங்கே இருப்பதும் இந்த அருமையான கூட்டத்தாரை நோக்கி பார்ப்பதும் உண்மையிலேயே ஒரு ஸ்லாக்கியமாகவே இருக்கிறது. அருமையாக பாடுகின்ற அற்புதமான சிறு பாடற்குழு. I was just thinking the difference. See them boys standing there with clean looking fellows, clean haircuts. காண்பதற்கு சுத்தமாக தலைமுடிகளை வெட்டிக்கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்த அந்த பையன்களை நான் காண்கையில் நான் சற்று வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். I was thinking last night of the place where I'm staying, a bunch of hoodlums came in down there and trying to drown the boy in the swimming pool. They had to call out something to get him out of there. கடந்த இரவு நான் தங்கியிருந்த இடத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு கூட்ட போக்கிரிகள் உள்ளே வந்து நீச்சல் குளத்தில் ஒரு பையனை மூழ்கடித்து கொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் ஏதோ ஒன்றை அழைத்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டியதாயிருந்தது. What a difference to see kids standing singing the gospel songs. What a difference. ஆனால் இங்கே பிள்ளைகள் நின்று சுவிசேஷ கீதங்களை பாடுவதை காண்கையில் அது என்ன ஒரு வித்தியாசமாயிருக்கிறது, என்னே ஒரு வித்தியாசம். Thinking as Brother Henry said there, those man with them hair like the women should have. That's right. Look like அங்கே சகோதரன் ஹென்றி என்பவர் அந்த மனிதர்கள் ஸ்திரீகள் வைத்திருக்க வேண்டிய தலைமுடியை போன்று வைத்திருக்கிறார்கள் என்று கூறினதை நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அது உண்மையே. அவர்கள் அவ்விதமே காணப்படுகின்றனர். I see these boys trying to have that hair, even put these roller curlers in it around their face. I don't know. Sometimes I become discouraged. இந்த பையன்கள் அந்த விதமான தலைமுடியை கொண்டவர்களாய் அவர்கள் தங்களுடைய முகத்தை சுற்றிலும் அந்த தலைமுடிகளை சுருளாக விட்டுக் கொள்கிறதை நான் காண்கிறேன். எனக்கு தெரியாது, சில நேரங்களில் நான் மனத்தளர்வடைந்து விடுகிறேன். It looks like it's a true a time of perversion.
men are trying to wear women's clothes and women wearing man's clothes and men leaving their hair like women and women having hair like man. அது ஒரு உண்மையான நேரத்தின் தாறுமாறாக்குதலாயிருக்கிறது போன்றே அது காணப்படுகிறது. புருஷர் ஸ்திரீகளுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஸ்திரீகள் புருஷருடைய ஆடைகளை அணிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். புருஷர்கள் ஸ்திரீகளைப் போன்று தங்களுடைய தலைமுடியை நீளமாக வளர விடுகிறார்கள். அதே சமயத்தில் ஸ்திரீகளோ புருஷரை போல தலைமுடியை வைத்துக் கொள்கின்றனர். What's the matter with this people anyhow? Has really very threads of decency and honor left this nation, these people, this world? எப்படி இருந்தாலும் இந்த ஜனங்களோடு உள்ள காரியம் என்ன? உண்மையாகவே அடிப்படை நாகரிகமும் கௌரவமும் இந்த உலகத்தையும் இந்த ஜனங்களையும் இந்த தேசத்தையும் விட்டு சென்று விட்டதா? This is a horrible time, but it's the most glorious time in the world to preach the gospel. இது ஒரு பயங்கரமான நேரமாய் இருக்கிறது. ஆனால் இது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உலகத்திலேயே மிகவும் மகிமையான நேரமாய் இருக்கிறது. If I could stood on the brink of time before it come into existence and the Father would looked at me and said, what time down through these ages would you want to preach? I want it right now. It's right now, just for His coming. காலம் உண்டாவதற்கு முன்னமே அந்த கால விளிம்பில் என்னால் நிற்க முடிந்திருந்தால் அப்பொழுது பிதாவானவர் என்னை நோக்கி பார்த்து, இந்த காலங்களினூடாக எந்த காலத்தில் நீ பிரசங்கிக்க விரும்புகிறாய் என்று கேட்டிருந்தால் அதற்கு நான் அவருடைய வருகைக்கு சற்று முன்னரான இந்த காலத்தில் இப்பொழுதே பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று கூறியிருப்பேன். அது உண்மை. Looking out upon the audience, sitting here before us, a minister friend of mine in Tucson yesterday was riding a horse. இங்கே நமக்கு முன்பாக அமர்ந்துள்ள இந்த கூட்டத்தாரை நோக்கி பாருங்கள். நேற்றைய தினம் டூசானில் என்னுடைய ஊழியக்கார நண்பர் ஒருவர் ஒரு குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டிருந்தார். Think of this man with this woman with the disc in her back. This horse threw him. இந்த மனிதனை குறித்து சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய முதுகில் தட்டோடு உள்ள இந்த ஸ்திரீயை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த குதிரை அவரை தூக்கி எறிந்து விட்டது. Another man called me at 1 o'clock this morning to my hotel and said the man's Veterans Hospital and his eyes are glassy, his back smashed, his kidneys are pushed out and his heart's about to fail. மற்றொரு மனிதன் இந்த காலை 1 மணி அளவில் நான் தங்கியிருந்த உணவு விடுதியில் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த மனிதன் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் மருத்துவமனையில் இருக்கிறார் என்றும் அவருடைய கண்கள் பார்வை குறைந்து மங்கலாக காணப்படுகிறது என்றும் அவருடைய முதுகு நொறுங்கப்பட்டு அவருடைய சிறுநீரகங்கள் வெளியே தள்ளப்பட்டு அவருடைய இருதயம் ஏறக்குறைய செயலற்று போனது போன்றே காணப்படுகிறது என்று கூறினார். There I got down the floor on my knees, telephone, got him on the other end and prayed for him. Here he sits, you're saying right. அப்பொழுது நான் உடனே அங்கே தரையிலே என்னுடைய முழங்காலில் நின்று அடுத்த முறையில் தொலைபேசியில் அவரிடம் தொடர்பு கொண்டு அவருக்காக ஜெபித்தேன். அவர் இன்றிரவு இங்கே அமர்ந்திருக்கிறார். அதோ அங்கே அமர்ந்திருக்கிறார். That was last night. Bob, would you just stand up there? God answers prayer. Morning, night, noontime, midnight, or any time. அது கடந்த இரவு நடந்தது. பாப், அங்கே சற்று எழும்பி நிற்பீர்களா? அதோ அந்த மனிதன் அங்கே இருக்கிறார். தேவன் காலையிலும் இரவிலும் பிற்பகலிலும் நள்ளிரவிலும் அல்லது எந்த நேரமாயினும் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். Now, I am such a long-winded preacher, as they call it. I just kind of hate to get started this time of night. I thought I'd just come over to... இப்பொழுது அவர்கள் என்னை அழைப்பது போலவே நான் நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாகவே இருக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் நான் புறப்பட்டு செல்ல துவங்குவதை குறித்து ஒரு விதமாக வெறுப்படைகிறேன். நான் இங்கு வருவேன் என்று எண்ணியிருந்தேன். The other night while I was speaking over here to a certain place and 15 minutes after I'd been on, the people was picking up the dishes and motioning to me, quit, shut up, we got to get out here and smoking cigarettes and carrying on. ஏன் அந்த ஒரு நாள் இரவு நாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது நான் தொடர்ந்து அப்படியே 15 நிமிடங்களாக பேசிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த ஜனங்கள் பாத்திரங்களை கையில் எடுத்து அமைதியாயிரு, வாயை மூடு, நீ இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கை செய்கையை காண்பித்துக் கொண்டும் புகைப்பிடித்துக் கொண்டும் தொடர்ந்து அவ்வாறே செய்து கொண்டும் இருந்தனர். It wasn't the banquet's fault, it was the people that we had to rent it from, and the chairman's wife went around and told the manager, said well, you're supposed to be out here at 9:30. He said, you never put that in the contract. அது விருந்தளிப்பின் தவறல்ல, அது அவர்களிடமிருந்து வாடகை எடுத்திருந்த ஜனங்களின் தவறாயிருக்கிறது. அதன் பின்னர் அங்கிருந்த தலைவருடைய மனைவி புறப்பட்டு போய் அதன் நிர்வாகியிடம் கூறினார். அதற்கு அவர், சரி, நீங்கள் இங்கிருந்து 9:30 மணிக்கே வெளியே சென்றிருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்.
ஆனால் அதற்கு தலைவரின் மனைவியோ நீர் அதை ஒருபோதும் அந்த ஒப்பந்த பத்திரத்தில் குறிப்பிடவில்லையே என்று திருப்பி கூறினாள். This lady tonight, she come down here, a real nice lady, and she said, we understood that you wanted, so just take it as long as you want. So I'm very thankful for that. That's very fine. இன்றிரவு இந்த பெண்மணியோ உண்மையிலேயே அருமையான பெண்மணி. அவள் இங்கு வந்து உங்களுக்கு இது தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றும், மேலும் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரம் வரையிலும் நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினாள். எனவே நான் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இது மிகவும் அருமையானதாயிருக்கிறது. I certainly appreciate your kindness of inviting me here in this chapter. I had the privilege last night of being down here at the Assemblies of God, where I believe Brother Boone is pastor. Had a wonderful time down there with that group of people. சகோதரன் ஹென்றி, என்னையும் இந்த குழுவையும் இங்கு அழைத்த உங்களுடைய அன்பு செயலை நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். நேற்றிரவு நான் இங்கே உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருக்கும் சாகியத்தை பெற்றிருந்தேன். சகோதரன் பூன் அங்குதான் போதகராக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அது அங்கே உள்ள அந்த கூட்ட ஜனங்களோடு உண்டாயிருந்த அற்புதமான நேரமாயிருந்தது. Tomorrow night we're going somewhere over here. I don't know where it's at. And it's another chapter. They take care of it. I just keep praying, reading, and going on. And that's about all I can keep up with. நாளை இரவு நாங்கள் எங்கெங்கோ செல்ல போகிறோம். அது எங்கு என்று எனக்கே தெரியாது. ஆனால் அது மற்றொரு குழுவாகும். அவர்கள் அதனை குறித்த பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார்கள். நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டும் வாசித்துக் கொண்டும் இவ்வாறே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். என்னால் இதனோடு செய்ய முடிந்ததெல்லாம் ஏறக்குறைய இவ்வளவுதான். But now we're seeing strange things in this day. Now, I remember the last time I was here, it was in a tent meeting. ஆனால் இப்பொழுது நாம் இந்நாளில் வினோதமான காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கடந்த முறை நான் இங்கே ஒரு கூடார கூட்டத்தில் இருந்ததை நினைவு கூறுகிறேன். I remember speaking of it last night. A little couple had brought their dead baby in. Some were up here that drove all day and night. அதை குறித்து கடந்த இரவு பேசியது எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு வாலிப தம்பதியினர் மரித்து போன அவர்களுடைய குழந்தையை கொண்டு வந்திருந்தனர். அது இங்கெங்கோ மேலே உள்ள தேசத்தில் உள்ளது. அவர்கள் முழு இரவும் முழு பகலும் வண்டியோட்டி வந்திருந்தனர். The little mother sitting sad, holding that little baby in her arms. She may be sitting right here now, for all I know. அந்த வாலிப தாயார் தன்னுடைய கரங்களில் அந்த சிறு குழந்தையை ஏந்திக் கொண்டு சோகமாக இங்கே அமர்ந்து கொண்டிருந்தாள். இப்போதும் எனக்கு தெரிந்த மட்டில் அவள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். And she, the little husband, couple more couples with them, and they was, and she said, asked me if I come over. The man did the car. மேலும் அவளோடும் அவளுடைய கணவனோடும் இன்னும் 2 தம்பதியினர் இருந்தனர். அப்பொழுது அவள் என்னிடத்தில், நான் அந்த காரண்டை வர முடியுமா என்று கேட்டாள். இல்லை, அந்த மனிதன் கேட்டான். I took the little baby out, was just holding a little dead, stiff, cold form. I started to pray. And when I prayed, that body began to feel like it didn't warm. அப்பொழுது நான் அந்த சிறு குழந்தையை வெளியே தூக்கி அதை இந்த விதமாக வைத்துக் கொண்டிருந்தேன். அந்த சிறு குழந்தையோ மரித்து போய் விரைத்து போய் குளிர்ந்து போயிருந்தது. பின்னர் நான் ஜெபிக்க துவங்கினேன். நான் ஜெபிக்க துவங்கின போது அந்த சரீரம் உஷ்ணமடைந்து கொண்டிருப்பதை போன்று உணரத் துவங்கினேன். So I just kept on praying. He started kicking and moving, going on. So I started crying. I handed it back to the mother. She went back home with it. So they might not even be Christians for all I know. See? ஆகையால் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அந்த குழந்தை உதைத்துக் கொண்டு அசைந்தது. தொடர்ந்து அவ்வாறு செய்து அழத் துவங்கினது. அப்பொழுது நான் அதை அந்த தாயிடம் திரும்ப கொடுத்தேன். அவள் அந்த குழந்தையோடு வீட்டிற்கு திரும்பி சென்றாள். ஆயினும் எனக்கு தெரிந்த மட்டில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக கூட இருந்திருக்க மாட்டார்கள். புரிகின்றதா? That was wonderful. But what I'm thinking about tonight, I know a church is dying too. It's our Pentecostal people. We got to shake out of this. That's all. அது அற்புதமாயிருந்தது. ஆனால் இன்றிரவு அதை குறித்து என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சபையை கூட நான் அறிவேன். அது நம்முடைய பெந்தேகோஸ்தே ஜனங்களாகும். எனவே நாம் இதிலிருந்து உதறி எழுந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் அதற்கு செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரே வழி ஜெபமும் தேவனுடைய வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்வதுமே ஆகும். நாம் அதை செய்வதற்கான ஒரே வழி அதுவே ஆகும். வெளியேற ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவரே அந்த வழியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
That's the reason I've been, you think, so rude, bawling you out. அங்கே இங்கிலாந்தில் இருப்பதாக அவர் கூறினதை போன்ற அந்த நிலைக்குள்ளாக நம்முடைய சபை செல்ல நாம் விரும்புவோமா? அந்த காரணத்தினால்தான் நான் உங்களை மிகவும் கடுமையாக கண்டித்துரைத்து உணர்த்துகிறேன் என்பதை உங்களால் சிந்தித்து பார்க்க முடியும். I don't mean to do that, but I don't want to see the church get in that kind of a shape. You don't want to be in that shape. You've just got to drive it down so hard till you nail it and make it clinch. It's got to be done. நான் அதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறதில்லை. ஆனால் அந்த விதமான ஒரு நிலைக்குள்ளாக சபையானது செல்வதை நான் காண விரும்புகிறதில்லை. நீங்கள் அந்த நிலைமைக்குள்ளாக இருக்க வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அதை ஆணியடித்து இறக்கி உறுதியாக பற்றிக்கொள்ள செய்யும் வரையில் அதை மிகவும் கடுமையாக அடித்தே இறக்கியாக வேண்டும். அது அந்த விதமாகத்தான் செய்யப்பட வேண்டும். So now tonight I've just got some scriptures and texts here I want to speak on for a while. I ain't going to say it in a certain time. You get tired, well, I may need you in 30 minutes, and this depends on, I always just kind of leave it to the Holy Spirit, just whichever way He leads. ஆகையால் இப்பொழுது இன்றிரவு நான் இங்கே பாடப்பொருளுக்காக சில வேத வாக்கியங்களை குறித்து வைத்திருக்கிறேன். நான் அதன் பேரில் சற்று நேரம் பேச விரும்புகிறேன். நான் குறிப்பிட்ட நேரம் வரை என்று கூறப்போவதே இல்லை, ஏனென்றால் நீங்கள் சோர்வடைந்து போகின்றீர்கள். நான் வெறுமன 30 நிமிடங்களில் முடித்து விடலாம். ஆனால் நான் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரின் பேரில் சார்ந்திருக்கிறபடியால் அவரிடமே அதை விட்டு விடுகிறேன். எனவே அவர் எவ்விதமாக நடத்துகிறாரோ அவ்விதமே அது அமைந்திருக்கும். Let's bow our heads just a moment longer. Speak to the author before we open his book. நாம் அவருடைய புத்தகத்தை திறப்பதற்கு முன்னர் அதன் ஆக்கியோனிடத்தில் பேச அப்படியே சற்று நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Almighty God, the author of this book, through Jesus Christ we pray. We are thankful for what we've already heard tonight. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த புத்தகத்தின் ஆக்கியோனே, இயேசு கிறிஸ்துவினூடாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்றிரவு ஏற்கனவே கேட்டிருக்கிறதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். If we should punctuate this meeting by saying amen and go home, it was good to be here, for we know that you've been with us. நாங்கள் இந்த கூட்டத்தை ஆமென் என்று கூறுவதன் மூலம் வலியுறுத்த வேண்டியிருந்து பின்னர் வீடு செல்ல நேர்ந்தாலும் இங்கு இருப்பதோ நன்மையானதாகவே இருக்கிறது. ஏனென்றால் நீர் எங்களோடு இருந்து வருகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். Father, as we open this word, now speak to us directly out of this word, that we might know the hour that we're living. பிதாவே, இப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தையை திறப்பதினால் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேளையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த வார்த்தையிலிருந்து நேரடியாக எங்களிடத்தில் பேசும். If we know the hour we're living, then we can prepare for that hour. But if we go in blindly, not knowing what or where, then we don't know how to prepare. நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேளையை நாங்கள் அறிந்து கொள்ளுமேயானால் அப்பொழுதே நாங்கள் அந்த வேலைக்காக ஆயத்தப்பட முடியும். ஆனால் நாங்கள் என்னவென்றோ அல்லது எங்கே என்றோ அறியாமல் குருட்டுத்தனமாக செல்வோமேயானால் அப்பொழுது எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம். So Father, we pray that you'll let us see the ark there and the door open and the message calling us in. Grant it through Jesus Christ's name. Amen. ஆகையால் பிதாவே, அங்குள்ள அந்த பேழையின் கதவு திறந்திருப்பதையும் செய்தியானது எங்களை உள்ளே அழைப்பதையும் நாங்கள் காணும்படி நீர் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக அதை அருளும். ஆமென். In the Holy Scriptures, I want to read a text here found over in the book of St. Luke at the 24th chapter. I'm going to begin at the 13th verse and read a portion of it. பரிசுத்த வேதவாக்கியங்களில் நான் இங்கு ஒரு பாடத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதை பரிசுத்த லூக்காவின் புத்தகம் 24வது அதிகாரத்தில் கண்டெடுத்தேன். நான் 13வது வசனத்தில் இருந்து துவங்க போகிறேன். நான் அதன் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். And they told two of them went the same day from the village called Emmaus, which was from Jerusalem about 3 furlongs. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். And they talked together these things which had happened. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவற்றையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். And it came to pass that while they communed together, and Jesus himself drew near and went with them, but their eyes were holden that they should not know him. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. And he said unto them, What manner of communication are these
that you have one to another as you walk and are sad. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். And the one of them, whose name was Cleopas, answered and said unto him, Art thou only a stranger in Jerusalem? And hast thou not known all these things which have come to pass in these days? அவர்களில் ஒருவனாகிய கிலெயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். And he said unto them, What things? And they said unto him, Concerning Jesus of Nazareth, which was a prophet, mighty in deed and in word before God and all the people. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். And how the chief priests and the rulers delivered him to be condemned to death and have crucified him. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். But we trusted that it had been he which should have redeemed Israel. And besides all this, today is the third day since these things were done. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. Yea, and certain of the women also of our company made us astonished, which were at the sepulchre, when they found not his body. They came saying that they had also seen a vision of angels which said unto them, which said that he was alive. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். And certain of them which were with us went to the sepulchre and found it even so as the women had said, but him they saw not. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். Then he said to them, O fools and slow of heart to not believe all that the prophets have spoken. Ought not Christ to have suffered these things and entered into his glory? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, and beginning at Moses and all the prophets, he expounded unto them all the scriptures, the things concerning himself. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். May the Lord add his blessings to the reading of his words. Now, if I call it a subject, I'd like to take this, that events, modern events, are made clear by prophecy. கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளின் வாசிப்பிற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது நான் எடுக்கவிருக்கும் இதை ஒரு பாடம் என்று அழைத்தால் நலமாயிருக்கும். எனவே நான் இதனை தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்படுகின்றன என்ற பொருளையே எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். Now, it's always been the unchanging God's way to let his people foreknow before certain events happen. இப்பொழுது குறிப்பிட்ட சம்பவங்கள் நிகழ்வதற்கு முன்னமே தம்முடைய ஜனங்களை முன்னறிந்து கொள்ளும்படி அனுமதிப்பது எப்பொழுதுமே தேவனுடைய மாறாதபடியாகவே இருந்து வருகிறது. If the people in the days of the Lord Jesus would have only sought God and known what was just about to take place, they would not have condemned Jesus to death. கர்த்தராகிய இயேசுவின் நாட்களில் இருந்த ஜனங்கள் மாத்திரம் தேவனை தேடியிருந்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அறிந்திருந்தால் அவர்கள் இயேசுவை மரணத்துக்கு ஏதுவாக ஆக்கினைக்குட்படுத்தி இருக்க மாட்டார்கள். But the reason it was because the scriptures had to be fulfilled. Because the Jews had to be blind, if we all are aware of that. ஆனாலும் அது அவ்வாறு இருந்ததற்கான காரணம் என்னவெனில் வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தன. ஏனென்றால் யூதர்கள் குருடாக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தனர். நாம் யாவரும் அதை குறித்து அறிந்திருக்கிறோம். Do you realize that that's promised again in this very age that we're living? The Laodicean church age, this 7th church age that we're in now, is naked, miserable, blind, and don't know it. அது
மீண்டும் இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்கின்றீர்களா? இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த 7ஆம் சபை காலமாகிய லவோதிக்கேயா சபை காலமானது நிர்வாணமாயும் பரிதவிக்கப்படத்தக்கதாயும் குருடாயும் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறது. The same as he blinded them back there for the purpose of getting his message through to the elected people, he's promised to do the same thing today. அவர் அங்கே கடந்த காலத்தில் தம்முடைய செய்தியானது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அவர்களை குருடாக்கியது போலவே அவர் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்வதாக வாக்களித்திருக்கிறார். And if I'd say this through respects to all my brethren and sisters in Christ, one of these days somebody's going to say, isn't it written that these things should happen first? கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் இதை மரியாதையோடு கூறுகிறேன். அதாவது இந்நாட்களில் ஒன்றில் யாரோ ஒருவர் இந்த காரியங்கள் முதலில் சம்பவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கவில்லையா என்று கேட்கப் போகிறார்கள். அப்பொழுது அதற்குரிய பிரதியுத்தரமானது, அவர் ஏற்கனவே வந்தாயிற்று, அவர்கள் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தார்களோ அதையே அவனுக்கு செய்தார்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்பொழுது கூறப்பட்ட விதமாகவே இப்பொழுதும் இருக்கும். அவர்கள் அவரிடத்தில், அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதவாக்கியங்களும் வேதப்பாரர்களும் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர்கள் அதை இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், அவன் ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்களோ அவனை அறியவில்லை என்றார். பார்த்தீர்களா? ஒருவேளை அது அந்த விதமாகவே மீண்டும் முடிவு பெறலாம். Now we want to be posted to know what's to take place for this age that we live in. God has allotted his word to each age, so much to each age. And we must notice that one age cannot carry over into another age. It just won't work. இப்பொழுது நாம் ஜீவிக்கிற இந்த காலத்தில் என்ன சம்பவிக்க உள்ளது என்பதை அறிந்து கொள்ளவும் அது அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் விரும்புகிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு காலத்திற்கும் அதிகமாகவே பகிர்ந்தளித்திருக்கிறார். எனவே ஒரு காலமானது மற்றொரு காலத்திற்குள்ளாக தொடர்ந்து செல்ல முடியாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது கிரியை செய்யாது. For instance, as I said, I believe last night, or I'm constantly speaking night after night places, and sometimes I make the remark the second time. I don't mean to repeat myself. உதாரணமாக நான் கூறியிருக்கிறது போல கடந்த இரவு நான் கூறினேன் என்று நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு இரவும் பல இடங்களில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். எனவே சில சமயத்தில் நான் ஒரு காரியத்தை இரண்டாவது முறையாக கூறிவிடுகிறேன். நான் திரும்ப திரும்ப கூற வேண்டும் என்று கருதி அதை செய்கிறதில்லை. What good would it have done Moses to try to preach Noah's message? Or what good would have done Jesus to try to preach Moses' message? ஆனால் நான் இதை கூறுகிறேன், நோவாவினுடைய செய்தியை மோசே பிரசங்கிக்க முயற்சித்திருந்தால் அது என்ன நன்மையை ஏற்படுத்தி இருந்திருக்கும்? அல்லது இயேசுவானவர் மோசேயினுடைய செய்தியை பிரசங்கிக்க முயற்சித்திருந்தால் அது என்ன நன்மையை ஏற்படுத்தி இருந்திருக்கும்? Or what good would it done Martin Luther to continue on with the Catholic message? What good would it done Wesley to continue on with the Lutheran message? What good would it done Pentecostals to continue on with the Methodist message? அல்லது மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க செய்தியோடு தொடர்ந்து சென்றிருந்தால் என்ன நன்மை உண்டாயிருந்திருக்கும்? வெஸ்லி லூதரன் செய்தியோடு தொடர்ந்து சென்றிருந்தால் என்ன நன்மை உண்டாயிருந்திருக்கும்? பெந்தேகோஸ்துக்கள் மெத்தோடிஸ்ட் செய்தியோடு தொடர்ந்து சென்றிருந்தால் என்ன நன்மை உண்டாயிருந்திருக்கும்? அல்லது மணவாட்டி அழைக்கப்படுகின்ற போது பெந்தேகோஸ்தேவுடன் தொடர்ந்து சென்றால் என்ன நன்மை உண்டாகும்? We're right up into the seed time. We're here at the end time. Unless a corn of wheat falls in the earth, it abides alone. பாருங்கள், நாம் சரியாக வித்தின் காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். நாம் இங்கே முடிவு காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் ஒழிய அது தனித்தே இருக்கிறது. As a critic, as I've made remarks since the book come out, probably you got it here in your city, that German author that wrote one of the most critical articles is an infidel. நான் குறை கூறுபவனை போன்று அந்த புத்தகம் வெளிவந்ததிலிருந்து கூறியிருக்கிறேன். அநேகமாக நீங்கள் அந்த புத்தகத்தை இங்கே உங்களுடைய பட்டணத்திலேயே பெற்றிருப்பீர்கள்.
அது ஒரு ஜெர்மானிய ஆக்கியோனால் எழுதப்பட்ட மிகவும் குறைகூறும் கட்டுரைகளில் ஒன்றாகும். அவன் மத நம்பிக்கையற்றவனாயிருக்கிறான். Of course, I'm not condemning him because he's condemned me so, but because being an infidel, the book should never be on the shelves. அவன் என்னை மிகவும் குற்றப்படுத்தியிருக்கிற காரணத்தால் நான் அவனை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவன் மத நம்பிக்கை இல்லாதவனாய் இருக்கிற காரணத்தால் அவனுடைய புத்தகம் அலமாரியிலும் கூட இருக்கக்கூடாது. And he said a God that could set up and say he could open up the Red Sea and deliver his people, and then sit with his hands across his stomach and see through the dark ages those Christians being torn to pieces by lions. அவன் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்க முடிந்த ஒரு தேவனானவர் பிற்காலத்தில் இருளின் காலங்களினூடாக தன்னுடைய கரங்களை தன்னுடைய வயிற்றின் மீது வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் சிங்கங்களால் துண்டு துண்டாக பீருண்டு போவதையும், those mothers with their hair saturated and tired hung on to crosses and burned, and baby expecting mothers to split the stomach and gamble on the sex of the child and set up and let it happen. People who are supposed to be servants of this God. அந்த தாய்மார்களின் தலைமுடிகள் தாரில் ஊற வைத்து சிலுவையில் தொங்க வைக்கப்பட்டு சுட்டெரிக்கப்படுவதையும், தங்களுடைய குழந்தைகளை பிரசவிக்கப் போகும் தாய்மார்களை அவர்கள் இவர்களுடைய வயிற்றை பிளந்து அக்குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்று பார்ப்பதை ஒரு பந்தய விளையாட்டாய் கொண்டிருந்ததையும், இந்த தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருப்பதாக கருதப்பட்ட ஜனங்களுக்கு இது சம்பவிப்பதை எப்படி பார்த்து கொண்டிருந்திருக்க முடிந்தது என்று எழுதியிருந்தான். You see, the scripture is inspiration. You'll never be able to know the scripture just by sitting down and reading it from a theological standpoint, from an educational standpoint. It never has worked. நீங்கள் பாருங்கள், வேத வாக்கியங்கள் ஆவியினால் ஏவப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வேத வாக்கியங்களை ஒருபோதும் வெறுமன அமர்ந்து வாசிப்பதன் மூலமோ அல்லது ஒரு வேத சாஸ்திர கண்ணோட்டத்தில் இருந்தோ ஒரு கல்வி அறிவின் கண்ணோட்டத்தில் இருந்தோ அறிந்து கொள்ள முடியாது. அது ஒருபோதும் கிரியை செய்யாது. Speaking with a Baptist minister not long ago, he said, until we learn the correct Greek, I said in the Nicaea Council, before that they were arguing about the Greek words in the Bible. You'll never know it. அண்மையில் நான் ஒரு பாப்டிஸ்ட் ஊழியரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர், நாம் கிரேக்க மொழியை சரியாக கற்பிக்கும் வரை என்று கூறினார். அதற்கு நான், நிசாயா ஆலோசனை சங்கத்திற்கு முன்னரே அவர்கள் வேதத்தில் உள்ள கிரேக்க வார்த்தைகளை குறித்து வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்களே என்றேன். எனவே நீங்கள் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள். The Bible is to be revealed by inspiration. That's the only thing, the revelation. Jesus told Peter, upon this rock of revelation reveals who he is. வேதமோ ஆவியின் ஏவுதலின் மூலமே வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக உள்ளது. அதனுடைய ஒரே காரியம் வெளிப்பாடே ஆகும். இயேசு பேதுருவினிடத்தில் இந்த கல்லின் மேல் என்றார். இந்த வெளிப்பாடாகிய கல்லே அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. Blessed art thou, Simon, son of Jonas. Flesh and blood has not revealed this to you, but my Father which is in heaven has revealed this to you. Upon this rock I'll build my church. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். Not upon Peter, not upon himself, but upon the spiritual revelation of who he was. பேதுருவின் மேல் அல்ல, தம்மீதும் அல்ல, ஆனால் அவர் யாராய் இருந்தார் என்ற ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மேலே ஆகும். And he is the Word. St. John 1, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. And the Word was made flesh and dwelt among us. Hebrews 13:8, he's the same yesterday, today, and forever. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். பரிசுத்த யோவான் 1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 கூறுகிறது. Therefore we are living in the day when the manifestation of the word of God has to come to a different age than the Pentecostal age. That's right. ஆகையால் பெந்தேகோஸ்தே காலத்தை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலானது வரவேண்டிய ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது உண்மை. Remember, I'm an uneducated person, but you can't beat nature because God works in the continuity of nature. நான் ஒரு கல்வி அறிவற்ற நபர் என்பது நினைவிருக்கட்டும். ஆனால் நீங்கள் இயற்கையை மிஞ்ச முடியாது. ஏனென்றால் தேவன் இயற்கையின் தொடர்ச்சியில் கிரியை செய்கிறார். Just like as I said, the sun rises and sets and goes through the day and like a school age and dies in the evening to rise again the next morning. நான் உங்களுக்கு கூறியிருக்கிறது போல சூரியன் உதிக்கிறது, பின்னர் அஸ்தமிக்கிறது. அது அந்நாளினூடாக
ஒரு பள்ளி பருவத்தை போல செல்லுகிறது. அதன் பின்னர் மாலையில் அது மரிக்கிறது. அடுத்த நாள் காலையில் அது மீண்டும் உதயமாகிறது. மரங்கள் உறைபனி காலத்தில் தங்களுடைய ஜீவ நீரை வேர்களுக்கு கீழே செல்ல விடுகின்றன. பின்னர் வசந்த காலத்தில் மீண்டும் மேலே வருகிறது. He likened it to a grain of wheat, the bride. The reason that God had to let that go like that. கவனியுங்கள், அவர் மணவாட்டியை ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பிட்டுள்ளார். அந்த காரணத்தினால்தான் அவர்களை அந்த விதமாக செல்ல அவர் அனுமதிக்க வேண்டியதாக இருந்தது. That fine, real, genuine church that was established on the day of Pentecost had grown and grown since the day of Pentecost into a great church. It had to fall into the earth in that dark age and be buried like all seed does. பெந்தேகோஸ்தே நாளில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த அசலான உண்மையான அருமையான சபையானது பெந்தேகோஸ்தே நாள் முதற்கொண்டே வளர்ந்து வளர்ந்து ஒரு மகத்தான சபையாகி அது எல்லா விதைகளும் செய்கிறது போலவே அந்த இருளின் காலங்களில் பூமிக்குள்ளாக புதைக்கப்படும்படியாக விட வேண்டியதாக இருந்தது. It had to die so it could come forth in the Reformation again. It come forth in the person of a Reformation, Martin Luther. அது சீர்திருத்த காலத்தில் மீண்டும் தோன்றும்படியாக மரிக்க வேண்டியதாக இருந்தது. அது மார்ட்டின் லூதர் என்னும் சீர்திருத்தவாதியான ஒரு நபருக்குள் தோன்றியது. And from there is like a stalk of wheat coming up. The first thing comes up is two little blades. Then it keeps adding more blades. அங்கிருந்து அது கோதுமை தண்டை பெற்று வளர்ந்து வந்தது. மேலே தோன்றின முதலாவது காரியம் 2 சிறு இலைகளாக இருந்தன. அதன் பின்னர் அது தொடர்ந்து அதிகமான இலைகளை கொண்டதாய் வளர்ந்தது. Up come Martin Luther and then Zwingli and on down Calvin as they moved on. மார்ட்டின் லூதர் தோன்றிய பிறகு ஸ்விங்லி மற்றும் அதை தொடர்ந்து கால்வின் என அவர்கள் தொடர்ந்து முன் சென்றனர். Finally it goes into a tassel. Now that was John Wesley in the Wesley age. It had a pollen drop back. முடிவிலே அது ஒரு பட்டு குஞ்சத்திற்குள்ளாக செல்கிறது. இப்பொழுது வெஸ்லியின் காலத்தில் அது ஜான் வெஸ்லியா இருந்தது. பின்னர் அது ஒரு மகரந்த பொடியாய் விட வேண்டியதாக இருந்தது. From there come the Pentecostal age. So close, just like a real grain of wheat if you look at the stalk. But if you'll take that wheat and move it back, there's not one grain in it at all. It's only a shuck in the shape of a grain. அங்கிருந்து பெந்தேகோஸ்தே காலம் உண்டாகி மிகவும் நெருக்கமாக ஒரு கோதுமை மணியைப் போலவே காணப்பட்டது. அதாவது நீங்கள் அந்த பதரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் அது கோதுமை மணியை போன்றே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கோதுமை பதரை எடுத்து அதை திறந்து பார்த்தால் அதில் ஒரு மணியும் இல்லாமல் ஒரு மணியின் உருவத்தில் பதர் மட்டுமே காணப்படும். But it's set there for a purpose to shelter the grain until the sun hits it like that and kill it. ஆனால் அது கோதுமை மணியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அந்த விதமாகவே சூரிய வெளிச்சம் தாக்குமானால் அது இதனை கொன்று போடும். It's got to stay in there until a certain time, then all the life leaves the shuck as it left the stalk, left the pollen, leaves the shuck and goes into the wheat and forms again just like it was down in the ground. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அங்கேயே தரித்திருக்க வேண்டும். அதன் பின்னர் ஜீவன் முழுமையாக பதரை விட்டு செல்கிறது. அதாவது அது தண்டை விட்டு செல்வது போல, அது மகரந்த பொடியை விட்டு செல்வது போல ஜீவனானது பதரை விட்டு கோதுமை மணிக்குள்ளாக சென்று அது கீழே நிலத்தில் இருந்தது போலவே மீண்டும் உருவாகிறது. Now all of us know that whenever a message is given in 3 years they form an organization. When they do that it kills it right there. இப்பொழுது ஒரு செய்தி கொடுக்கப்படுகின்ற போது அவர்கள் அதை 3 வருடங்களுக்குள்ளாக ஸ்தாபனமாக உருவாக்குகின்றனர் என்பதை நாம் யாவரும் அறிவோம். அவர்கள் அதை செய்யும் போது அது அதனை அங்கேயே கொன்று விடுகிறது. It did in the days of Luther, because it did it in the days of Wesley, it did it in the days of Alexander Campbell and all the rest of them, and it did it in the days of Pentecost. Exactly. அது லூதரின் நாட்களில் அவ்வாறு செய்தது. அது வெஸ்லியின் நாட்களிலும் அவ்வாறு செய்தது. அது அலெக்சாண்டர் கேம்பலின் நாட்களிலும் அதையே செய்தது. அது மீதியாயிருந்த மற்றவர்களின் நாட்களிலும் அதையே செய்தது. அது பெந்தேகோஸ்தே நாட்களிலும் அதையே செய்தது. சரியாக. See, you get to a place, each one gets starchy and gets off, and they can't receive new revelation. They're settled down, and there they are, and there they die. And the life goes right through that. It goes right on to make the wheat. புரிகின்றதா? நீங்கள் ஒரு இடத்தை அடைந்து ஒவ்வொருவரும் விரைப்பாகி விலகி போகின்றீர்கள். எனவே அவர்களால் புதிய வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அங்கேயே தங்கிவிடுகின்றனர். அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். அவர்கள் அங்கேயே மரிக்கிறார்கள். எனவே அதனூடாக ஜீவன் சென்று கோதுமையை உருவாக்குகிறது. And when the wheat comes, that life has traveled through that wheat. The resurrection brings the whole thing out.
That's what brings up for the rapture. கோதுமை மணியானது தோன்றும் போது கோதுமையினூடாக ஜீவனானது பயணம் செய்து உயிர்த்தெழுதலையும் முழு காரியத்தையும் வெளியே கொண்டு வருகிறது. ஆம், அது எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக மேலே கொண்டு வருகிறது. Now remember, this message started first with divine healing, performing miracles. இப்பொழுது இந்த செய்தியானது தெய்வீக சுகமளித்தலோடும் அற்புதங்களை நிகழ்த்துவதோடும் முதலில் துவங்கினது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Now if God let that go through an ordinary church, just like we already had, then it wasn't God. God don't have to show off. He don't have to do these things to entertain us like we Americans are used to, entertainment. But he does it to attract the attention of the people. That he's fixing to do something. இப்பொழுது நாம் ஏற்கனவே பெற்றிருந்ததை போன்றதான ஒரு சாதாரண சபையினூடாக செல்ல அனுமதிப்பாரேயானால் அப்பொழுது அது தேவனாக இருந்திருக்காது. தேவன் வேடிக்கை காட்ட வேண்டியதில்லை. அமெரிக்கர்களாகிய நாம் மனமகிழ செய்து வரும் பொழுதுபோக்கு காரியங்களைப் போல தேவன் நமக்கு மனமகிழ்வை அளிக்கும் பொழுதுபோக்கிற்காக இந்த காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அவர் ஏதோ ஒன்றை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் என்று மக்களின் கவனத்தை கவரும்படிக்கே இது செய்கிறார். Look at him himself when he comes. The wonderful little prophet, the rabbi, the prophet of Galilee. Why, his ministry was wonderful. He's welcome in every church. அவர் வந்தபோது எப்படி இருந்தார் என்று அவரையே நோக்கி பாருங்கள். அற்புதமான சிறிய தீர்க்கதரிசி, ரபி, கலிலேயா தீர்க்கதரிசி. ஏன் அவருடைய ஊழியம் அற்புதமாய் இருந்தது. அவர் ஒவ்வொரு சபையிலும் வரவேற்கப்பட்டார். But one day he sat down and said, I and my father are one. Oh my, that was out. Away with such a fellow. ஆனால் அவர் ஒரு நாள் அமர்ந்து நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஓ என்னே, அது ஏற்புடையதாய் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை விலக்குங்கள். Except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. Well, he's a vampire. Get away from such a person. See? நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. ஏன்? அவன் ஒரு ரத்தம் குடிக்கும் பூதம். அப்படிப்பட்ட ஒரு நபரை விலக்குங்கள். புரிகின்றதா? See, there was something had to follow that sign. It's something followed. The shuck held it, but now the shuck pulls away. It has to. பாருங்கள், அந்த அடையாளத்தை ஏதோ ஒன்று பின்தொடர வேண்டியதாய் இருந்தது. பாருங்கள், ஏதோ ஒன்று பின்தொடர்ந்தது. பதர் அதை பிடித்திருந்தது. ஆனால் அந்த பதர் விலகி போகிறது. அது விலகி போகத்தான் வேண்டும். And remember, 20 years has passed by and no more denominations has come out of it, and it won't. We're at the end of denominations. The wheat's taken shape. 20 வருடங்கள் கடந்து சென்றிருந்தும் அதிலிருந்து வேறெந்த ஸ்தாபனங்களும் தோன்றவில்லை, இனியும் தோன்றாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஸ்தாபனங்களின் முடிவில் இருக்கிறோம். கோதுமை உருவமடைந்து விட்டது. But what's the matter with the wheat? Now you can't. It must lay in the presence of the sun to ripen before the combine picks it up. ஆனால் இப்பொழுது கோதுமையோடு உள்ள காரியம் என்னவெனில், போரடிக்கும் கருவியோடு இணைந்து காணப்படும் அறுவடை இயந்திரமானது அதை கொண்டு செல்வதற்கு முன்னர் அது முதிர்ச்சியடைந்து பழுக்க சூரிய ஒளியின் பிரசன்னத்தில் கிடத்தப்பட வேண்டும். Now the events that we see taking place, it's absolutely showed in the Bible of every age. We think we're all out of cater, but we're not. Everything's moving just exactly with God's word. இப்பொழுது நாம் சம்பவிக்க காண்கின்ற நிகழ்ச்சிகள் அவை முற்றிலுமாக வேதாகமத்தில் ஒவ்வொரு காலத்திலும் காட்டப்படுகின்றன. நாம் எல்லோரும் விரும்புகின்ற காரியங்கள் நிறைவேறுகின்றதற்கு புறம்பே இருக்கிறோம் என்றே நாம் கருதுகிறோம். ஆனால் நம்மை தவிர மற்ற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வார்த்தையோடு சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. Now, the Bible is a different book from any other sacred book. There's no book like the Bible because the Bible is God in word form. இப்பொழுது வேதாகமம் மற்றெந்த புனிதமான புத்தகத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான புத்தகமாகும். வேதாகமத்தை போன்று வேறு எந்த புத்தகமும் கிடையாது. ஏனென்றால் வேதாகமம் வார்த்தையின் வடிவில் உள்ள தேவனாகும். Its word is a thought expressed. God's thinking expressed it, his words through the prophets, and they wrote the Bible, which is in word form, and Jesus called it a seed. வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட சிந்தையாய் இருக்கிறது. தேவனுடைய சிந்தையை அது வெளிப்படுத்தினது. அவருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டன. எனவே அவர்களே வார்த்தை வடிவில் இருக்கிற வேதாகமத்தை எழுதினர். இயேசுவானவர் அதை ஒரு வித்து என்றே அழைத்தார். எந்த வித்துமே சரியான நிலைமையில் இருக்குமானால், சரியான சூழ்நிலையில் இருக்குமாயின் அது தன்னுடைய இனத்தை தோன்ற செய்யும். This book of prophecy is foretelling future events.
Now the book contains the entire revelation of Jesus Christ. இப்பொழுது இந்த புத்தகம் இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாகும். இது எதிர்கால நிகழ்ச்சிகளை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாட்டையும் கொண்டதாயிருக்கிறது. You don't add to it or take from it, and every revelation must come by it. It must be the word. நீங்கள் அதனோடு எதையும் கூட்டவோ அல்லது அதிலிருந்து எதையும் எடுக்கவோ கூடாது. ஒவ்வொரு வெளிப்பாடும் அதிலிருந்தே வர வேண்டும். பாருங்கள், அது வார்த்தையாயிருக்க வேண்டும். So people say I had a revelation. Yes, we know.